வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சைட் டிஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிறது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் டக்குன்னு ஒரு சைட் டிஷ் செய்யணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இது செஞ்சிடலாம். என்ன சோயா சங்க்ஸை கொஞ்சம் ஊற வைக்க கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். முதல்ல சோயா சங்க்ஸை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி அதில் 2 கரண்டி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை நல்லா பிழிஞ்சிங்கன்னா அதுலேருந்து தண்ணிலாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கடாயில் போட்டுக்கோங்க. கடாயில் போட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்படியே 2 மினிட்ஸ் சொல்லிட்டு ஒரு 4 வாட்டி நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணி நல்லா சுண்டுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சுண்டதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் டிஷ் ரெடி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.